Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா செட் ஆப்ரேஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் செட்னா என்ன, அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, எந்த மாதிரி அக்சஸ் பண்ணுறது, எம்டி செட் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்த்தோம். அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட் அப்படிங்கிறது என்னங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதில் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு செட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பேரலைஸில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். 2 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ ஏ வந்துட்டு இது வந்துட்டு டிஃபால்ட்டாக நான் வேல்யூ அசைன் பண்ண செட்டு. இப்போ நான் எம்டி செட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஏ பி ஈக்குவல்ஸ் டு செட் ஆஃப் பி எம்டி செட்டாக இருக்குது. பி ஈக்குவல்ஸ் டு பி டாட் ஆட் ஆஃப் 5, 4, b dot add of இப்போது வந்துட்டு 4, 5, 6ங்கிறத நான் வந்துட்டு செட்டில் ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஆட் ஃபங்க்ஷன் வந்துட்டு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு. இப்போது பி டாட் கிளியர் ஆஃப் எதுக்கு அப்படின்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வேலை தான் பார்த்துருக்கேன். இப்போது இன்கேஸ் நான் இப்போ வந்துட்டு ஏன்னு ஒரு செட் வச்சுருக்கேன், பின்னு ஒரு செட் வச்சுருக்கேன். பியில் வந்துட்டு எதுவுமே இல்லை, ஏல மட்டும் இருக்குது. இப்போது ஏயோட வேல்யூ வந்துட்டு அப்படியே எனக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா இ ஈக்குவல்ஸ் டு ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போது ஏ டாட் ஆட் ஆஃப் 7. இப்போது 1, 3, 7 ஆட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பியில் வந்துட்டு நான் வந்துட்டு வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏலையும் வந்துட்டு அந்த வேல்யூ ரிப்ளிகேட் ஆகும். இதே மாதிரி ஏல நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அது அப்படியே பியில் வந்து ரிப்ளிகேட் ஆகும். இப்போ நான் ஆட் பண்ணது ஏல ஆட் பண்ணேன், பியில் வந்து அந்த வேல்யூ இருக்கக்கூடாது, பட் இருக்கும் பாருங்கள். வந்துருச்சுங்களா? 1, 2, 3, 7. இப்போது பி டாட் ஆட் ஆஃப் 10. இப்போ நான் பியில் வந்துட்டு 10 ஆட் பண்ணியிருக்கேன், ஏலையும் அப்படி ரிப்ளிகேட் ஆகிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண ஐடியல் விண்டோ வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏபின்னு 2 செட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல்ஸ் டு இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு பிங்கும்போது என்ன மாதிரி புதுசாக நான் ஆட் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுத்துலேயுமே ரிப்ளிகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எனக்கு ரிப்ளிகேட் ஆகக்கூடாது நான் க்ரியேட் பண்ணுற வேல்யூ அப்படின்னா இ ஈக்குவல்ஸ் டு பி டாட் காப்பி ஆஃப் இப்போது சி அப்படின்னு போட்டேன் அப்படின்னா சியில் வந்துட்டு 7, 8, 9 அப்படின்னு இருக்குது. இப்போ பி போட்டேன் அப்படின்னா 7, 8 ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நான் பியோட செட் வேல்யூ வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி சியில் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சி வேல்யூ நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். சி டாட் ஆட் ஆஃப் 5 அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பியை பார்த்தோம் அப்படின்னா பியில் ஆட் ஆகிருக்காது, சியை பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ நார்மலாக ஈக்குவல் நீங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட் போட்டிங்க அப்படின்னா ஏ ஈக்குவல்ஸ் டு பி இல்லை பி ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பியில் மாடிஃபை பண்ணோன்னா சிலையும் அப்டேட் ஆகும், சியில் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா பியில் அப்டேட் ஆகும். நீங்கள் டாட் காப்பி ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நீங்கள் புதுசாக வந்துட்டு நீங்கள் சியில் ஆட் பண்ணிங்கனாலும் பியில் ஆட் ஆகாது, பியில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சியில் ஆட் ஆகாது. அடுத்ததாக நம்ம வந்துட்டு செட்டில் வந்துட்டு யூனியன் இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸில் சொல்லியிருந்தேன். அந்த ஆப்ரேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அதுக்கு நான் சி அண்ட் பி அப்படிங்கிற ஒரு 2 செட் எடுத்துக்கிறேன். நான் பியில் வந்துட்டு 897 அப்படின்ட்டு இருக்கு, சியில் வந்துட்டு 8957 அப்படின்ட்டு இருக்கு. இப்போது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷனா டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது சி டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் பி. இப்போது இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 5 அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸு. இப்போது பி டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் சி இதில் எதுவுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா 897 அப்படிங்கிறது வந்து சிலையும் இருக்குது பிலையும் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு பி டாட் ஆட் ஆஃப் 1 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இப்போது பி டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் சி போட்டேன் அப்படின்னா 1. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ணாமல் சிம்பிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறது என்ன சிம்பிள் அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் அப்படிங்கிறது பி மைனஸ் சி அப்படி போட்டிங்க அப்படின்னா 1 வந்துடும். இல்லை சி மைனஸ் பி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 5 வந்துடும். நீங்கள் நீங்கள் டிஃப்ரென்ஸுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக யூனியன் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ யூனியனுக்கு சி டாட் யூனியன் ஆஃப் பி. இப்போ இதில் என்னென்னா இதில் ரெண்டுத்துலேயுமே எது யூனிக்காக இருக்கோ அதை எடுத்து வந்து கொடுத்துரும். இப்போ வந்துட்டு இதில் யூனிக் வந்துட்டு எல்லாமே யூனிக் தான், 89715 அப்படிங்கிறது. இப்போது பி டாட் யூனியன் ஆஃப் சி அதே தான் ரிப்ளை வரும், அதே தான் வரும். இதை நீங்கள் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கு பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், பி பைப் ஆஃப் சி. இந்த டிஃபரன்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸாக இருக்கிற வேல்யூ வந்துட்டு மெயினாக அப்டேட் பண்ணி விட்ருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏ பி, இப்போது ஏ டாட் டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்கோர் அப்டேட் ஆஃப் பி. இப்போது 2,3 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ப்ரீவியஸாக பார்த்தோம் 1,2,3 அப்படின்னு இருந்துச்சு. இப்போது டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தா 2,3. இப்போ டிஃப்ரென்ஸ் அப்டேட்னா என்ன டிஃப்ரென்ஸான வேல்யூ இருக்கோ அதை வந்துட்டு அப்படியே ஏல அப்டேட் பண்ணி விட்ரும். இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கான வேலை. அடுத்தது நம்ம பார்க்க போகுது இன்டர்செக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 செட்டில் இருக்கக்கூடிய காமன் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இருக்குது, பிலையும் 1 2 5 4 இருக்குது அப்படின்னா 1 2 ரெண்டுத்துலேயும் காமன் இருக்குது. அது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி நமக்கு வேல்யூ கொடுக்கும். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது நான் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். I equals to set of 3,4. IL அப்படின்னு சொல்லிட்டு 2 செட் வச்சுருக்கேன். இப்போது I டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் இப்போ 1 2 தான். அதே தான் வந்துட்டு நம்ம இப்போ மாற்றி போடும்போதும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டாட் எல் டாட் அப்படின்னாலும் அதுதான் வரப்போகுது. இது நீங்கள் சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன சிம்பிள் அப்படின்னா அண்ட் சிம்பிள், ஐ அண்ட் எல் அப்படி போட்டிங்கன்னாலும் அதுதான் வரும். இதுக்கு மேலே நம்ம டிஃப்ரென்ஸில் பார்த்த மாதிரி இதுலேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்டர்செக்ஷன் அப்டேட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். என்ன டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிச்சிருக்கோ அதை அப்படியே எந்த வேலையில் அசைன் பண்ணுமோ அந்த வேலையில் அசைன் பண்ணுவோம். இப்போ ஐயில் வந்துட்டு 1 2 3 4 இருக்குது. இப்போ இன்டர்செக்ட் அப்டேட் பண்ணால் என்ன பண்ணுது பாருங்கள். ஐ டாட் அண்டர்ஸ்கோர் அப்டேட் ஆஃப் எல். இப்போது டிஃப்ரென்ஷியேட் ஆனது 1,2 அப்படிங்கிறது. ப்ரீவியஸாக 1 2 3 4 இருந்துச்சு. இன்டர்செக்ஷன் அப்டேட்னோன்னே எல்லுக்கும் ஐக்கும் என்ன இன்டர்செக்ஷன் ஆகிருக்கோ அந்த வேல்யூ எடுத்து அப்படியே ஐயில் அப்டேட் பண்ணிடுச்சு. அடுத்தது நம்ம டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ பூலியன் வேல்யூ ஆகும், எய்தர் ட்ரூ இல்லை ஃபால்ஸாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்க செட்டில் வேல்யூ ஏதாச்சும் மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸுன்னும், மேட்சே ஆகலை அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு 2 செட் எடுத்திருக்கேன்.
அடிஷ்னலாக கேன்னு ஒரு செட் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு மேட்ச் ஆகாத எதாச்சும் ஒரு வச்சுக்கலாம். இப்போது 3,4 அப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் ஐயையும் எல்லையும் டிஸ்டைன் பண்ண போகிறேன். ஐ டாட் திஸ் இஸ் டிஸ்டைன் ஆஃப் எல். இப்போ ஃபால்ஸ்னு வந்துடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா எல்லில் வந்துட்டு 1,2 அப்படிங்கிறது எல்லையும் இருக்குது ஐலையும் இருக்குது. அப்படிங்கிறதால நமக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போது ஐ இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் கே. இப்போ 2 வந்துடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா ஐயில் வந்துட்டு 1,2 இருக்குது, கேல வந்து 3,4 இருக்குது. ஐயில் வந்துட்டு கேயோட வேல்யூ எந்த வேல்யூமே இல்லைங்கிறத 2 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இ சப்செட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான். இப்போது இ சப்செட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ் டிஸ்ஜாயிண்ட்டுக்கும் இ சப்செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வேல்யூ ரெண்டும் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா இஸ் டிஸ்ஜாயிண்டில் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இ சப்செட்டில் ரெண்டு வேல்யூ மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஐ டாட் இஸ் சப்செட் ஆஃப் எல் ட்ரூ. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் எல்னு கொடுத்தப்போ ஃபால்ஸ்னு வந்துச்சு. ஐ இப்போ வந்துட்டு ஐ இ செட் ஆஃப் எல்னு கொடுத்தா ட்ரூன்னு வந்துருச்சு. அடுத்தது நம்ம இ சூப்பர் செட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 செட் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ இதில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். a ஈக்குவல்ஸ் டு 1,2,3 அப்படின்னு வச்சுக்கேன். 4 வச்சுக்கலாம். ஓகே, b ஈக்குவல்ஸ் டு 1,2 ஏபி அப்படின்னு 2 செட் வச்சுருக்கேன். அதில் 1 2 3 4 ஏக்கும் 1 2ங்கிற பிக்கும் பண்ணியிருக்கேன். பி டாட் இஸ் சூப்பர் ஆஃப் ஏ ஃபால்ஸு. ஏன்னா பியில் வந்துட்டு ஏவோட செட் எதுவுமே இல்லவே இல்லை அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடுச்சு ஃபால்ஸுன்னு. ஏ டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் பி ட்ரூ. காரணம் என்ன அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு பியில் இருக்குது, 1,2 அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பியில் வந்துட்டு 1,2, 3, 4 அப்படிங்கிற செட்டு இல்லை அப்படிங்கிறதால ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் செட்டோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.